விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான பாமக வேட்பாளர் ஓரிரு நாளில் அறிவிக்கப்படுவார் என பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பாமக உயர்மட்ட குழு ஆலோசனை நடத்தியது. இதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒருமனதாக எடுத்த முடிவின்படி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடும் என தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாமக வழக்கறிஞர் பாலு ஓரிரு நாளில் பாமக வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்று தெரிவித்தார். இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்பது குறித்து தற்பொழுது தீவிர ஆலோசனை எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் செய்து வருகிறார்கள். ஓரிரு தினங்களில் கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்பது குறித்து முறையான அறிவிப்பை எங்களுடைய கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அறிவிப்பார்கள். பாமக போட்டியிட ஆதரவு தெரிவித்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பாலு நன்றி தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கான முதல் நாளில் 5 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி எம்எல்ஏ புகழேந்தி காலமானதைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி தொகுதிக்கு வரும் ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் வரும் 21ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதல் நாளில் விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அக்னி ஆழ்வார், நூர் முகமது, ராஜேந்திரன் மற்றும் ரமேஷ் உள்ளிட்ட 5 சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். குறிப்பாக தேர்தல் மன்னன் என அழைக்கப்படும் பத்மராஜன் 242வது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்தார். 1988 முதலாக மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டுள்ளேன். இதுவரை சுமார் 1 கோடி ரூபாய் நான் செலவு செய்துள்ளேன். ஒருபோதும் வெற்றி பெறக்கூடாது. தோல்வி தோல்வி தோல்வி. வெற்றியை நீங்க ஒருபோதும் கொண்டாட முடியாது. தோல்வி தாங்கிட்டே இருக்கலாம். இதனிடையே விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்ட அபிநயா 65,381 வாக்குகள் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல்கள் கொச்சியில் இருந்து தனித்தனி வாகனங்களில் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டன. குவைத் நாட்டின் மங்காஃப் நகரில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 40க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 50 பேர் உடல் கருகி பரிதாபமாக பலியாகினர். இந்த நிலையில் குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் விமானப்படை விமானம் மூலம் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டன. இதில் 31 பேரின் உடல்கள் கொச்சி விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டன. குறிப்பாக தீ விபத்தில் உயிரிழந்த 7 தமிழர்களின் உடல்களும் கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டன. அப்போது உயிரிழந்தவர்களின் உடல்களை காண ஏராளமான உறவினர்களும் பொதுமக்களும் குவிந்திருந்தனர். அவர்கள் உயிரிழந்தவர்களின் உடல்களை பார்த்து கதறி எழுதனர். 31 பேரின் உடல்களுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தமிழ்நாடு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து 7 தமிழர்களின் உடல்களை தமிழ்நாடு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் முன்னிலையில் தமிழக அதிகாரிகள் பெற்றுக் கொண்டனர்.